சமய வாழ்க்கையில் இறைவனை அடைதல் என்ற ஒரு நிகழ்வு நம்முடைய ஒரு பகுதி. அதற்கு முதல் பல வேலைகள் இருக்கிறது. நாம் கடவுளை அடைய வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையின் பின்பகுதி. அதை எத்தனையோ புறவைக்கு பிறகுதான். எத்தனை புறவை முன்னுக்கு எடுத்தவன்னு தெரியாது, இன்னும் எத்தனை புறவை பின்னுக்கு எடுக்க போகணும்னு தெரியாது. ஏதோ கிடைத்த இந்த பிறவி என்ன பிறவி? ஒரு மனித பிறவி. இந்த பிறவியில் ஏதாவது நாங்கள் இறைவனுடைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா என்பதற்கு தான் இறைவன் எங்களுக்கு நாயன்மார்களை அனுப்பி வைத்தார். அவர்கள் காட்டிய வழி. நேற்றைக்கு இங்கே அருமையாக அந்த பையன் பரத் கணேசன் பேசிட்டு போயிட்டு நான் வெளியில் போகிறவங்க சொன்னார், நான் பேசினே மக்களுக்கு புரிந்திருக்குமா என்னவோ பேசாமல் இருந்தார்கள். நீங்கள் பேசுகிற பொழுது ஏதோ அவர்கள் வசித்தார்கள். நான் கொஞ்சம் ஸ்வீட்டாக பேசணும்னு கேட்டேன். நான் அவருக்கு சொன்னேன், நீங்கள் விரைக்க ஊசி போடுறீங்கன்னா அறுத்து விடலாம். அவர் சொன்னார், நீங்கள் இதிலேயே நகைச்சுவையாக பேசுகிறீர்கள். நான் லண்டன் பெறும் பொழுது உங்கள்கிட்ட வாங்க என்னன்னு, நீங்கள் பேச்சு என்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது, பல ஆராய்ச்சிகள் இருக்கின்றது, தொகுத்து கொண்டு வருகிறீர்கள். கொஞ்சம் ஆறுதலாக சொன்னால் அவர்களுக்கு கேட்கக்கூடியதாக உள்வாங்கக்கூடியதாக இருக்கணும். அந்த பையனுக்கு சொன்னேன், எங்களுக்கு தேவை இவர்களெல்லாம் சமய நிறைய புத்தகம் இருக்கிறது, நிறைய நூல்கள் இருக்கிறது, எத்தனையோ திருமுறைகள் விளக்கம் வந்துருக்கு. நீங்க போய் தேவாரம் .org அடிச்சா எல்லா தேவாரம் பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி செல்ஃபி ஸ்டாண்டிங் என்று போட்டிங்கன்னா வெள்ளக்காரன் சமஸ்கிருதம் சொல்லுவோம். அது யூரோப்பியன் யூனியன், அதாவது வேதிக் யூரோப்பியன் யூனியன். அதெல்லாம் நினைச்சு கொள்ளுங்க. இந்த சமஸ்கிருதத்தை வெறுக்கக்கூடாது என்பது நான் சொல்ல வருந்தபடி என்னது. இன்றைக்கு இன்டர்நெட் வந்ததால் எங்களுக்கு சப்போர்ட்டாக போச்சு. எனக்கு ஒரு இமெயில் வேண்டி இருந்தார். அதற்கு அந்த அட்ரஸை போட்டு பார்க்குற பொழுது ஒரு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மந்திரத்தை அழகாக சொல்லி போய் பாருங்க. யூரோப்பியன் யூனியன் வேதிக் சாந்திகள் அடித்தீங்கன்னா எல்லா பெண்களும் ஓம் நமோ பகவதே ருத்ராயா சேர்த்து அருமையாக சொல்றாங்க. இப்போ எங்களை யாரும் இங்கே வந்து சமைச்சுக்கிறது வேணாம், ஐயர் வேணாம், நாங்களுடைய பூஜை பண்ணலாம், எல்லாரும் அபிநயம் பண்ணலாம், பாம்போடு வைங்க. ஒரு உண்மையை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சமய வழிபாடுகள் நான் பார்த்துட்டேன், படங்களை பார்த்தெல்லாம் நடக்குது. எங்களுடைய இந்த சமயம் ஏன் சில ஒழுங்குகளை வைத்ததுன்னா, பண்டார சாஸ்திரம் ஒரு சாஸ்திரம் இருக்கிறது. ஒரு ஞானி வெளியிட்டார். எப்படி இந்த ஆலயங்களில் பரார்த்த வழிபாடு, எங்கள் வீடுகளில் செய்கிற வழிபாடு வேற, பரார்த்த வழிபாடு வேற. மூவகை தீட்சை செய்து முப்புரி நூல் தரித்து பூவகையை கையில் கொண்டு புனிதர் ஆகமம் போற்றி ஆவகை அந்தில் நஞ்சன மாட்டி நாவகை வேதம் நவிட நாடு நலம் பெருமை. அதுமே சொன்னேன். பரார்த்த பூஜை செய்கிற பொழுது 3 வகையான தீட்சை இருக்கு. சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை. ஒன்றுமே செய்யாமல் எல்லாம் விஷயம் எல்லாம் செய்யக்கூடாது. அது ஆத்மார்த்த பூஜை. மூவகை தீட்சை செய்து முப்புரி நூல் தரித்து இளவனுக்கு சொல்லியாச்சு. இந்த முப்பொரு நூல் தரித்து பூவகையை கையில் கொண்டு, எத்தனையோ வகையான பூவை இறைவன் உலகத்தில் படைத்திருக்கிறான். அவை என்னென்ன வகை எதற்கு தேவை என்பதை தெரிந்து புனிதர் ஆகமம் போற்றி, இறைவனால் அருளப்பட்ட ஆகமத்தை போற்றி ஆவகை ஐந்தின், ஆவகை என்றால் பசுவனுடைய பால், தயிர், நெய், மோர். அது தயிர் தனியாக தான் மோர். பால், தயிர், நெய், கோஜனம், கோமயம் சொல்லப்படக்கூடிய பஞ்சகவியத்தினாலே புனிதருடைய அந்த வழிபாடுகளை செய்வதற்கு நாவகை வேதம் நவின்று விருத்தியகுரு சாமம் அதர்வனமாகிய 4 வேதங்களையும் நன்கு ஆலயங்களை பரார்த்த பூஜை வழிபாடு செய்ய வேண்டும். ஒரு பொது விதி. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
நாம் எதை செய்தாலும் அதற்கு ஒரு சில ஒழுங்கமைப்பை எங்களுடைய சமயங்கள் ஆகமங்கள் ஏற்படுத்தி கொடுத்தது. சில பேர் கையினர் ஒரு உரத்தை கேட்டார், பொம்புடைய போய் அவசரம் பண்ணலாமா? செய்யலாம். அதனுடைய பலன் அப்ப கிடைக்கும். திருமூல நாயனார் சொன்னாராம், என்னையும் நன்றாக தமிழ் செய்யுமாறு. பூஜை செய்யுமாறு சொன்னவரும், ஓமை செய்யுமாறு சொன்னவரும், தமிழ் செய்யுமாறு. எல்லாரும் பாருங்கள், துதிங்கள். அவரே சொல்லினா இந்த சில பூஜை வழிபாடுகளை யாரா செய்யலாமல் நியதி பரார்த்த வழிபாட்டுக்கும் பொதுவாக எல்லாருக்குமா செய்கின்ற வழிபாடு. இதனுடைய வழிபாடு எதாக இருந்தாலும் நன்மை தீமையெல்லாம் எங்க போய் சேரும் என்று கேட்டால் எங்களுக்கு இல்லை, வேறு தலைமுறைக்கு போகும். இப்ப நாங்கள் புடையா செய்தோம் என்றால் வேற புடைக்கு போகும். அதனாலதான் கல்யாணம் பண்ணீங்கன்னா 3 தலைமுறை சொல்றோம். இந்த 3 தலைமுறைக்கு ஏதாவது இருந்தாப்ப ஏதாவது படம் பிடிக்கணும். டாக்டர் கூட டாக்டர் என்ன கேட்கிறார், உங்களோட அப்பாவுக்கு டயபிட்டிஸ் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, ஓமன்னா அது தனியாக கவனிப்பாங்க, இல்லைன்னா தப்பிடும். அப்ப என்ன நடக்குது? பரம்பரை வியாதி இதில் வரமாது. அதுக்கு மாத்திரமே பரம்பரை வருது. இதே பரம்பரை போகக்கூடாது. நாங்கள் புனையாக செய்யணும். இப்ப என்ன கிடைக்குது, சந்தோஷமா செய்து போகலாம். அதனுடைய தாக்கம் பரம்பரைக்கு தான் போகும். அது நாங்கள் தெரிஞ்சு கொண்டு தான் அந்த காலத்து ஞானிகள். இப்ப சம்பந்தர் அங்கேயும் பூசை பண்ண கிடையாது, சுந்தரமூர்த்தினாங்க பூசை பண்ண கிடையாது, மாணிக்கவாசர் பூசை பண்ண கிடையாது. பூசை பண்ணினாங்க போட்டினாங்க. ஆடை நாய் நறு நெய்யோடு பாடையில் அந்தனர் விதியாத சிற்றம்பரம், அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தனர் நாளும் அணிவரவர். அதை பாடிட்டு போனாங்க தவிர அவர்கள் தமிழ்ல பாடி எல்லாம் பெற்றார்கள் என்பது நாங்கள் சொல்லுகின்ற ஒரு பொச்சாட்டு. அவர்கள் தமிழிலே பாடினார்கள், தமிழில பாடி இறந்தவர்களை எழுப்பினார்கள். அது அவர்களுக்கு புதியது. அந்த பெருமையை நாங்கள் புகழலாமே தவிர எங்கள் எண்ணங்களுக்கு எதையும் செய்யக்கூடாது. செய்தமோயானால் அப்படின்னு எத்தனையோ ஆர்வமானவர்கள் இருந்திருக்கிறார். இன்னும் பின்காலத்தவர்கள்னா அது திறக்கவில்லை. ஏன்? அவர்களுக்கு தெரியும் இந்த ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வடிவமைப்பு இருக்கிறது என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வேற ஒரு நாடகம் கேட்டபோது சொல்லிக்கொள்ள வருகிறேன் கேள்விகள். அதற்கு ஆதாரமாக பல நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அது வந்து ஒன்றும் இருக்காது. இப்ப சில பேர் செய்கிறார்கள். இளவனுக்கு செய்கின்ற பூஜை வழிபாடு எல்லாம் தமிழாக்கம் பெற்ற நூல்கள் வந்துவிட்டது. இப்போ உதாரணமாக இளவனுடைய கால் கழுவுகிறோம், அதற்கு என்ன சொல்றோம் இங்கே, பாத்தியம் சமர்ப்பயாமி. அது அந்த மூல நூலே இருக்கு. அதை எடுத்து இப்ப தமிழ்ல அவர் சொல்லுகிறார்கள், இறைவனையும் உங்களுடைய திருவடியை கழுவுகிறோம். இப்ப இங்க கொஞ்சம் வழிபாடு கூட புஷ்பாசன் இங்க உள்ள சுவாமிக்கு எதாவது தெரிய உண்டு. அப்படிதான் வழிபாடுகள் நான் வந்து 10 நேரம் போய் புஷ்பாசன் அது குழந்தை போடுவோம். நாங்கள் அங்கே பிரிட்டிஷர் சொல்றோம், ஐயா கோவிந்த ஓஸ்வம். இப்ப என்ன ஒரிஜினல் இருக்க போடும். அது விளங்கி கொள்ளலாமே தவிர திருவடியில் தருகிறோம், திருமுடியில் தருகிறோம் சொல்வதல்ல. ஒரிஜினல் எங்கே இருக்கிறதோ அதை அப்படியே செய்யணும். அதை விளங்கி கொள்ளல. இது என்னுடைய சமயத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு கொள்கை. அத இப்ப ஒரு உண்மையை பாருங்கள், கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஆறாக இருக்கட்டும், தங்களுடைய மூல நூல் வைத்திருப்பார்கள். சில பேர் ஒரு சாட்டி சொல்லுகிறார்கள், எல்லா இடங்களிலும் அந்தந்த மொழிகளிலே அந்த கிறிஸ்தவர்கள் சமயத்தை பரப்புகிறார்கள். எல்லாம் பரப்பினாலும் ஒரு சொல்லு கொஞ்சம் பற்றிருப்பார்கள், எல்லாம் வெள்ளவற்றமை காப்பாற்றுவாராக. உடனே அதை எடுத்து அதான் இலத்தின் அவருடைய மூல மொழி. இப்ப நாங்களும் போத வேண்டாம், உலகப்பெருமாள் இந்த தீபத்தை காட்டுகிறேன், இங்கே வந்திருக்கின்ற எல்லா குழுக்கும் அருள்வாராக போல ஒரு தப்பு கிடையாது. தமிழ்ல பூசை வந்து கஷ்டமே கிடையாது. ஏன் இந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும்? அது ஞானிகளால் தரப்பட்டது. இப்ப சொல்லுவார்கள், இந்த ஐ கிளவுட்ஸ் இருக்கு இந்த போன், அப்படிதான் ஐ கிளவுட்ஸ். அது என்ன செய்யும்? எங்கள் விஷயம் எல்லாத்தையும் அங்க சேர்த்து வச்சிருக்கு. தேவையான அங்கேருந்து எடுக்கலாம். அதே மாதிரி வேத கானம் என்றால் முகில், வேதத்தினுடைய முகில், அது அங்கே இருக்கிறது. அதை பார்த்து அவங்க வச்சுக்கணும். அந்த பேர் நாங்கள் சொல்லுகிற பொழுது என்ன செய்யும்? அங்கே ஈர்க்கப்படும். இந்த சப்தம் இப்ப அமெரிக்காவில் அண்மையில கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த சப்தங்களை போட்டு வருகின்ற பொழுது சமஸ்கிருதத்தின் வேவ்ஸ் லெங்த் இருக்கு, அசைகிறது, அது கூடுதலாக இருக்கு. நான் சொல்லியிருக்கிறேன், அமெரிக்க விஞ்ஞானி ஒவ்வொரு மொழியை எடுத்து பார்க்கிற பொழுது அதிகம் கூடுதலான அதிர்வு அலைகள் கொண்டது சமஸ்கிருதம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சன்ஸ்கிரிட் இதெல்லாம் நீங்க போய் இணையதளங்களை பாருங்க. சன்ஸ்கிரிட் அடிச்சிங்கன்னா நிறைய விஷயம் யாரோ நல்ல புண்ணியமா செய்து வச்சிருக்காங்க. குழப்பமாயிருக்கிறார்களுக்கும்
குழப்பராக்களுக்கு பதில் சொல்றதுக்கு நீங்க போய் அதை பாருங்க. நாங்கள் லண்டன்ல சொல்லி நிறைய பேர் பார்த்து எனக்கே பிரிண்ட் அவுட் எடுத்து வந்தாங்க. சன்ஸ்கிரிட் ஸ்பீக்கிங் வில்லேஜ் அடிச்சுங்கன்னா ஆக சமஸ்கிருதம் கிடைக்கும் பிள்ளையர். இப்போ சமஸ்கிருதம் எத்தனை மொழிகள் சொல்லிடுறாரு, இங்கே அடிச்சு ஜாக்காட்டாய் அது பேசி கொண்டு இருக்காரு. சன்ஸ்கிரிட் ஸ்பீக்கிங் வில்லேஜ் அடியுங்கோ. மற்ற கன்னடத்தில் ஒரு இடத்துல சமஸ்கிருதம் எல்லாம் பேசுகிறேன். கடையில சமஸ்கிருதம், பள்ளிக்கூட சமஸ்கிருதம், டீச்சர் படிப்பிக்கிறார். மாணவகா அத்த புத்திரவந்தரே இப்படி படிப்பிச்சு கொண்டு இருக்கார். இங்கே வந்து டொஜ்ஜு படிக்கிறீங்க, பிரெஞ்சு படிக்கிறீங்க, எல்லாம் படிக்கிறீங்க. ஏன் சமஸ்கிருதம் படிக்கக்கூடாது? இங்கே படிக்கும். எனக்கு தெரியும் இங்கே அவருடைய சத்தியரியாவுடைய ஊர்லேருந்து உங்களுடைய லண்டனுக்கு ஒரு ஆள் வந்தார். இப்போ சன்ஸ்கிரிட் படிக்கிறார். ஆராய்ச்சிக்காக வந்தார். ஒரு 4-5 பேர் வந்திருந்தாருன்னா ஜெர்மன். அவருக்கு சமஸ்கிருதம் படிக்கிறது யாருன்னா ஜெர்மன் லெக்சர் பிரதீபா வந்து 2-3 லண்டன் உள்ள குருக்களோட கோயில்களில் வந்து கதைச்ச போது எனக்கு ஆச்சரியம் என்னன்னா சமஸ்கிருதம் அந்த பிள்ளை வாசிக்குது. ஏன்னா யூனிவர்சிட்டிலாம் படிக்கிறேன், ரிசர்ச் செய்கிறேன். இந்த பூச முறைகள் உள்ள விஷயம் புத்தகங்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ சுவாமிக்கு ஒரு பஞ்ச பாத்திரம் தண்ணி பாத்திரம் வச்சு கொண்டு போகணும். கோயில் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலும் இருக்கும். இதில் தமிழில் பூஜையை படிக்கிறாங்க, எல்லாம் இங்கேயும் தான் களவடிக்கணும். அங்கே ஒரிஜினலாக ஒன்றும் இல்லை. கும்பத்துக்கு 100 இருக்கிறது தமிழில் இல்லை, பஞ்சாராத்தி தமிழில் இல்லை. எல்லாம் இங்கே இருக்கிற களவடி முடிந்து போய்கிறது. அதை நேரப்பட முடியாது. அதாவது என்ன முறைகள் சிற்பா சாஸ்திரங்கள்ல, மானசாஸ்திரம் என்ற நூலில், ஆயாதி சிற்பர்கள் என்ற நூலில் எல்லாம் சமஸ்கிருதமும் மொழிபெயர்த்து வந்து விட்டது. அதனால இதுக்கு வாங்கி போச்சு. இல்லாட ஒன்று தெரியாது. நாங்களா பார்த்து உங்களோட முன்னோர்கள் இதை சமஸ்கிருதம் விளங்கு இல்லை விளங்கிலன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் மொழிபெயர்த்து கொடுப்பாங்க. இந்த அன்பர் ஒரு புத்தகம் தான் அதுக்கு குமாரதந்தர் ரூபக்கிரமான பற்றிய ஒரு சமஸ்கிருத நூல். அதுவும் தமிழ் மொழியில் வந்துட்டு சமஸ்கிருத ஸ்லோகத்தை போட்டு அது என்னென்ன செய்யலாம் என்று வந்து விட்டார். அதுகளெல்லாம் பார்த்துட்டு தொடங்கக்கூடாது. இப்போ வந்து விளங்கேன் என்று சொல்லி பல விஷயம் படிச்சிருக்கிறார். பிரைட்ல ஏறி போறாங்க, என்ன செய்வாங்க? உள்ளுக்க தட்டி அந்த பைலட் ரூமை பார்த்தீங்கன்னா ஊறிப்பட்ட சுவிட்சுகள் கிடக்கு. அவனை போய் முதல் போய் போகணும். எனக்கு வர மாட்டேன் நான் படையில. இது எல்லாத்தையும் விளங்கப்படுது. எத்தனை சுவிட்சு என்னத்துக்கு மேலே போகிறது, எட்டோ ஏற்றுறது, சில்லுக்கு போகிறது, 2 பேர் டவரி போகிறோம். என்ன செய்கிறோம்? ஏறி இருக்கிறோம். நம்பிக்கை தான் நம்பிக்கை கொண்டே விடுவாங்க. நிறைய சில்லுக்களை விளையாட்டு நாங்கள் மேலே போகணும். எல்லாம் ஒரு நம்பிக்கை. ஒரு வகை ஜெட்டைகளை விழுந்தானா நாங்கள் மேலே போக முடியாது. பைலட்டை நம்பி போகிறோம். இங்கே இந்த ஆகமங்களை நம்பி கோயிலில் வந்து அதுவும் போக முடியாது. விலங்கு போனோம்னா அது நாங்கள் இந்த பைலட்டுக்கு கற்று படிக்கிறோம். அவங்க இந்த விலங்கேன்னு சொல்லி யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா நிறைய வந்து விட்டது. சமஸ்கிருதம் எங்கள் சமயத்துக்கு இல்லாத மொழிங்கிறதை சொல்லக்கூடாது. ஏன்னா என்னுடைய கேட்டார்கள், சமஸ்கிருத உலகத்துக்கு உங்களுடைய சமயத்தில் மும்மர்த்தப்படுத்தப்படுகிறது, அது என்ன காரணம் என்று கேட்டார்கள். இது இங்கே நான் சொல்லல, போகிற நாடெல்லாம் சொல்லிக்கொண்டேவார். வேறு காரணங்கள். ஆஸ்திரேலியா போயிருக்கேன், இன்னும் சிறப்பாக சொன்னால் சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்கேன். நீங்கள் எல்லாம் மற்ற நாடு போயிருக்கோம், சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்க மாட்டேங்க. போனாங்க தான் கையெழுத்து வரும். 5 கண்டங்களே அவங்களோட சமயம் இருக்கு. எங்களுடைய சொந்த தம்பி அங்கே 15 வருஷமா ஒரு கோயில் இருக்கிறார். அதனால போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. என்ன பெருமை என்றா, இங்க நாங்கள் கோயிலை கட்டி இப்பதான் இருக்கிறோம். அவர்களுடைய கோயிலெல்லாம் கட்டப்பட்டு 150 வருஷம், 3 தலைமுறை. மகாத்மா காந்தியின் போராட்ட காலம் தொடங்கி அந்த கோயில்கள் கட்டப்பட்டு, இதை விட பெரிய கோயில்கள், பெரிய விக்கிரகங்கள். ஒருபடி மேல பார்த்தோன்னா அங்க யாருக்குமே தமிழ் தெரியாது. நாங்கள் போனா இங்கிலீஷ் தான் ஏதோ பேசுவோம். அவ்வளவு தூரத்துக்கு அந்த சமயத்தில் அவருக்கு ஈடுபாடு இருக்குது. அவர்கள் வர மந்திரம் படிச்சிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஆனா தமிழ் தெரியாது. பேரை கேட்டா வேலாயிரம் சுப்பிரமணியம் தான் இருக்குது. உங்களோட பேர் என்னன்னா சுப்பிரமணியம். போனாலும் அவங்க சொந்தக்காரர் இருந்தா எல்லாம் இலங்கையா விடுதலும் இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட தேவன்ல மாத்திரம் ஒரு 40 கோயில்கள் நான் போய் பார்த்தேன். இந்த புத்தகங்கள்லாம் கொண்டு வந்தேன். எல்லாமே 150 வருஷம் மேற்பட்ட கோயில்கள், பெரிய பெரிய கோயில்கள், மிக அழகாக இருக்கு. அவர்கள் கிழமையில் ஒழுங்கா வந்து வழிபாடு செய்வார்கள். நல்லா தமிழ்ல தேவாரம் படிக்கிறார்கள், தமிழ்ல நல்ல பாட்டு படிக்கிறார்கள். ஆனா தமிழ் தெரியாது. தமிழை இங்கிலீஷ் எழுதி படிக்க அருமையா படிக்கிறார். மந்திரங்கள் சொல்லுவார், திரியம்பகம் ஜெயா வகேசு கந்திம் புட்டி வர்த்தானம் அப்படின்னு. நம்மளுக்கு கருத்து தெரியுமோட்டா அதுவும் மீனிங் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ எவ்வளவு நாங்கள் பாராட்டவும் இலங்கையிலேருந்து காசு வருது காணி வருதுன்றதுக்காக தலைகணமாக போகிறாங்க. எது உண்மையோ அதை தெரிந்து கொள்ளும். அவங்க இந்த அவர்கள் இந்த சவுத் ஆப்பிரிக்காவில் இவ்வளவு கோயில்களை கட்டி, அங்கே வந்து ஒரு MTS ஒரு சங்கம், அதாவது
மேபேங்க் தமிழ் சொசைட்டி ஒரு சங்கத்தில் ஒரு நாளைக்கு என்ன கூப்பிட்டாங்க. ரேடியோ வந்தது, டிவி வந்தது, ஒரு லண்டன்லேருந்து வந்துருந்தாருன்னு சொல்லி கொஞ்சம் ஆக்களையும் கூட்டி வந்தால் எல்லாரும் வந்து எல்லாம் ஆங்கில மயம்தான். எதை கேட்டாலும் ஆங்கிலத்தில் சொல்லணும், பதில் சொல்லணும். ஆனால் ஒரு சிறப்பு என்னன்னா அவர்கள் பல விஷயங்களும் படித்திருக்கிறார். விநாயகருடைய வழிபாடு, தேங்காய் உடைக்கிறது எல்லாத்தையும் அவர்கள் புத்தாமன வழி அங்கே முதல் வெளியிட்ட புத்தாக தந்தார். ஏன் பலவும் சொல்லுதேன் என்றால் என்னுடைய சமயம் இவ்வளவு தூரத்துக்கு எல்லாருக்கும் பரவி இருக்கிற பொழுது சில மூலங்களை நாங்கள் மாற்ற முடியாது. நான் நினைக்கிறேன் இந்த பிரிட்டிஷ்ல வந்து சில படமே மாற்ற விரும்ப மாட்டாங்க. நான் அப்படி இருக்க மாட்டேன் இருக்குதா, படமே மாற்ற விரும்ப மாட்டாங்க. நீங்கள் சில கூட ஏதாவது சின்ன மாற்றம் செய்யணும்னாலும் வெளிப்புறங்கள்ல அந்த படமே அப்படி இருக்கு. ஓல்ட் இஸ் கோல்ட் என்ற அந்த தன்மை அதுதான் இந்த மந்திரங்களும் வேதங்களும் ஆலயம் வழிபாடுகளும் அதை நாங்கள் ஏற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வகையில எங்களுடைய சம்பந்த பெருமானுடைய சில வரலாற்றை சொல்லலாம். ஏன்னா இப்ப நாங்கள் எதை சொன்னாலுமே பிள்ளைகளுக்கு புரியக்கூடிய முறையில் சொல்லணும். ஒரு ஆசிரியர் பிள்ளைகளை பார்த்து பூமி சாஸ்திரம் பற்றி படிக்கிறார். பூமி உருண்டையோ நீள்வட்டமோ தட்டையோ ஒரு ஆரம்ப காலத்தை படிக்கிறார். வாத்தியா படிச்சா பூமி உருண்டை. வீட்டை போக அந்த தாத்தா வயது கேட்டார், என்னடா படிச்சீங்க? அப்படின்னா வாத்தியாருடைய படிப்பிச்சவர் பூமி உருண்டேன். இவன் அடிச்சாங்க உருண்டேன்னு சொல்லப்பட்டா. உருண்டேன்னா நாங்கள் முடிஞ்ச சொல்ல படிக்கும். நீ தட்டைன்னு சொல்றேன். தட்டை தட்டை பூமி தட்டை பூமி தட்டைன்னு பாடம் வாங்கிக்கணும். அடுத்த நாள் படிக்கிறது போனேன். வாத்தியார் கேட்டா, டேய் பூமி உருண்டையோ அது ஒரு பூமி என்ன எப்படி ஒன்று பூமி தட்டை என்ன வாத்தியார் அடிச்சேன். டேய் நேற்று உருண்டையா தட்டை இவன் வீட்டை போனான். பூமி உருண்டை உருண்டை இன்னைக்கு என்ன உடம்பிச்சவர் பூமி உருண்டை அடிச்சாரு. நேற்று நான் தட்டை சோதனைக்கு வந்து கேள்வி பூமியினுடைய படைப்பு பூமி பள்ளிக்கூடத்தில் உருண்டை வீட்டை தட்டை குழப்பம். இங்க வந்த வாத்தியார் அடிக்கல அங்கே போனாங்க. உருண்டைண்டா தட்டையண்டா வாத்தியார் அடிக்கா உருண்டைண்டா வீட்டாடி. ஏன் சொல்றதுன்னா உங்களுடைய சமய நிகழ்வுகளுக்கு மாறுபாடான கருத்துக்களை சொல்லி அவ்வளவு குழப்பக்கூடாது. ஒரு நிகழ்ச்சி இதுதான். திருஞான சம்பந்தர் வரலாறு உங்களுக்கு தெரியும். எப்ப தேவாரம் படிக்க தொடங்கினவர், எப்ப நிப்பாட்டினவர்? 16 வயது. இவ்வளவு வயதுகளையும் வச்சு தேவாரம் படித்தவர். படித்தது 7,000 மணி நேரம், கிடைத்தது 4,000. யாரும் நம்புவார்? 3 வயது தொடங்கி 16 வயது 13 வருஷத்துக்குள்ள 7,000 மணி நேரம் கிடைச்சு கொஞ்சம் பழுதா போச்சுன்னு சொல்லி 4,000 கொஞ்சம் கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. நம்புவாங்க. அந்த காலத்தில் என்ன டேப் இருந்தது, MP3 இருந்தது, USB இருந்தது, என்ன இருந்தது? சரி, இவ்வளவத்தையும் எப்ப பாடினார்? 6ஆம் நூற்றாண்டுல இருந்து ஒரு 16 வருஷத்துக்குள்ள பாடி இருக்கிறேன். இவ்வளத்தை நான் எழுதி வச்சேன். என்னோட கிடைத்திருக்கு. ஒரு ஆள் நீங்கள் பாடினால் எழுதி வைக்க நாங்க என்ன மிஷின் இருந்ததா கம்ப்யூட்டர் இருந்ததா இருந்தது. அவருடைய தாய்மாமன், அவருடைய மாமன் சம்பந்த சரணாலயர்கள் ஒருத்தர் எழுதி வச்சுட்டாரு. படிக்க 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 எவ்வளவு அற்புதமான கஷ்டமான வேலைகளை எங்களுக்கு செய்து தந்துட்டார். வேற இன்றைக்கு நாங்கள் சும்மா தோழியதை சாதாரண படிச்சுட்டு போறோம். இது எப்ப படிக்கப்பட்டது? இன்றைக்கு ஒரு 1400 வருஷங்களுக்கு முதல் படிக்கப்பட்ட தோழியதை தான் இப்போ இருக்கு. யாரும் மாத்திரா. சில பேர் தேவாரம் படிக்க அந்தந்த இடங்களை சொல்லணும். சொல்லக்கூடாது, எதுவும் மாற்றக்கூடாது. தோழிய சவியம் தோழிய சவியம் தான். ஜிப்சியுடைய சவியம் சிமிக்குடைய சவியம் படிக்கிறார். அவர் என்ன படிக்காரோ அது வரைக்கும் உண்மைக்கும் அதுதான். அதுல ஒரு உண்மை என்னண்டா, இந்த சம்பந்தர் 3 வயதுல படிக்க தொடங்கி அவருக்கு 16 வயதுல கல்யாணம். அந்த காலம் இது யாரும் ஜோலி படிப்பு தொடங்கிறேன் சம்பந்தர். அந்த காலத்துல நான் சொல்ற 1400 அப்ப அதுக்கு தெரியாது. அப்ப கல்யாணம் எழுதி வச்சு விடுவோம்னா பிளான் பண்ணி கல்யாணம். அதுக்கு முதல் 2-3 சம்பவங்கள் இருந்தது. நான் பேசுறேன் 10-15 நிமிஷம் முடிச்சிருக்கேன். இந்த 16 வயதுல கல்யாணம் நடக்க போகுது. 3 வயதுல தேவாரமானவர் 16 வயதுல கல்யாணம் நடக்க நடந்தது கேள்விப்பட்டு. கல்யாணம் அவரு கல்யாணம் கூட வந்தவர் எல்லாரும்
ஒரு அற்புதமான ஒரு வரலாறு வரும். 3 பேரை தேவாரம் பாடினார். 4000 தேவாரம் இப்போ கிடக்குது. கல்யாண வீட்டுக்கு போனால் அன்னைக்கு கல்யாணம் போனாங்க இல்லை திரும்பி எங்கே போயிட்டு ஜோதி வந்தது. ஜோதிகள் மக்களாமா கடந்தது. அவருடைய பிறகு வந்து நாயின் வாழ்த்து காட்டினார். இப்போ சம்பந்தர் வந்து 3 வயதுல தேவாரம் பாடிட்டார். அது தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு. சில பேர் இப்போ சொல்றதாங்க இப்போ வயது போனால் தேவாரம் பாட மாத்திரையே 3 வயது தேவாரம் பண்ணால் 14 வயது முடிஞ்சு போடும். இப்போ நாமளே முந்தி சொல்லுது. ஆனால் சம்பந்தத்துக்கு கிடைச்ச அந்த அருள் ஞானம் ஞான சம்பந்தம்டா என்ன கருத்து? அருள் தொடர்பு. நாங்கள் சம்பந்தம் எதை சொல்றோம்? மாப்பிள்ளை பொம்பளை இந்த மெட்டாக்களை தான் சம்பந்தம் சொல்றோம். இது மாப்பிள்ளை கூட இருந்தா அது பொம்பளை கூட சம்பந்தம் சம்பந்தம்னு சொல்றது. அது சம்பந்தியை சொல்றது. இப்போ சில பேர் சம்பந்தி அப்படின்னு சம்பந்தி சம்பந்தியா மாறி அப்ப இந்த திணியான சம்பந்தர் வியாபாரம் படிக்கணும்னு வைக்க முடியாது. அவருடைய தாய் ஊர்ல உள்ளவர்கள் கேள்விப்பட்டார். ஒரு உண்மையான சம்பவம் பலருக்கு தெரியாது. சேர்க்கிறார் எடுத்துக்காட்டு. ஒரு பிள்ளை நல்லா வந்த உடனே யார் முதல் போட்டோணும்? தாயை தான் போட்டு. தாய் மொழிய தாய் வீட்டுக்கு வந்தா பிள்ளை எங்களை விட்டேன் சரி உங்களை விட்டேன் சரி இல்லாத விட்டேன் சரி பிள்ளைதான் பிள்ளைகளை கூடுதலாக பயன்படுத்த தாயா தான் இருக்கும். எங்களுக்கு தெரியாது. சில பேர் தேவப்பாங்க கேட்டு வேற உங்களை பிள்ளைக்கு என்ன படிக்கிறாங்க போன் படிக்கிறான் உண்மையிட்டு தாய்க்கு தான் தெரியும். இதை மாறி சம்பந்தருடைய வரலாற்றை காட்டுறாரு. எனக்கே தந்தை 2ஆம் வகுப்பு படிக்கிறான். எங்க டிவிஷன் கேட்டு பாருங்க. ஊர்ல டிவிஷன் தான் கொண்டு லண்டன்ல ஒவ்வொரு 2 திக்கிலே டிவிஷன் வச்சிருக்கு. குடிய ஒளிமினா பாரதிங்கம் பாக்கியம். இந்த பின்னேரம் போனா டிப்ளோனியம் பாக்கியம். இஞ்சார போனா பயடி. பின்னேரம் ஜனிக்கனா காலா வந்தா பொருதங்கம். ஜனிக்கனா பின்னேரம் டான்ஸ். ஞாயிற்றுக்கிழமை குடிய ஸ்விம்மிங் பூல். ஞாயிற்றுக்கிழமை புள்ள பழஞ்சி போய் ஒன்றும் படிக்காம இருக்கு. இதான் இப்ப நடக்குது. ஆனா பிள்ளைகள் அப்படி கொண்டு போகணும் இல்லைன்னா அது வேற பட்டக்காரோட போய் இப்படியே சுத்தி கொண்டு போகுது. ஒவ்வொரு வயதும் வகுப்பு போப்பா கொண்டு போய் விடாம தாயமாக கொண்டு போடுது. உலகா கொண்டே கொண்டு இறங்கி வரும். அப்படி இதுதான் சுத்தி கொண்டு போகுது. அப்ப இந்த சம்பந்தருடைய பாடல் வந்த உடனே தேவாரம் பாடிட்டார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே திருநனிப்பள்ளி என்ற தாயினுடைய பகவதியாருடைய ஊர்காரம் கேள்விப்பட்டார். சில பேர் இந்த வீட்டுக்கு வந்தோம்னா பிள்ளைகளை பார்த்து கேட்கணும், என்ன கேள்வியடா வந்தது? அது கேட்கிற வழக்கம் தான். அந்த கேள்வி இந்த கேள்வி வந்தால் அவன் அடுத்தவன் என்ன செய்தான்? அம்மா கேள்வியை தான் கேட்க போறான். கேள்வியை பாட வைக்கணும். வந்தவன் அவன் கேள்வி அவன் படி கேள்வியை தான் என்ன கேள்வி வந்தான் கேள்வியை பாட வைக்கணும். ஏன் பிள்ளைகளை கஷ்டப்படும் குழப்பக்கூடாது. இந்த தாய் என்ன செய்தார்? அந்த தாய் ஊரில் இருக்கக்கூடிய திருநனை பள்ளியில் இருக்கிறவர்கள் கேள்விப்பட்டார். கேள்விப்பட்டவர் திருநா வந்துட்டார். ஏன்? எங்களுடைய ஊர்ல இருந்த அந்த அம்மாவுடைய குழந்தை தேவாரம் பாடுதுன்னு கேள்விப்பட்டார். வந்து சொன்னார்களா? அந்த பாடலை அருமையாக சொன்னார் சேக்கிழார் சுவாமிகள். திருநனை பள்ளியுள்ளோர், அந்த திருநனை பள்ளியில் இருக்கக்கூடியவர்கள் இங்க வந்தார்கள். செடுந்தரளி பொன்னேசூர் திருநனை பள்ளியுள் திங்கள் கொழுந்தனையும் சடையாரை எங்கள் பதியில் கும்பிட்டருட எழுந்தருட வேண்டுமணி இசைந்தருளி பாருங்க அந்த சொல் தொடர்களை. இப்ப நீங்கள் என்ன இந்த ஊருக்கு அல்லது வேற எந்த நாட்டுக்குண்டாலும் ஊர்ல இருந்து ஐயாவை கூப்பிடுறீங்க, இன்னொரு ஊர் கூட கூப்பிடுறீங்க. அதுக்கு என்ன காரணம் என்பது இந்த சேக்கிழார் காட்டுறார். ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதனால எங்களோட ஊருக்கு நீங்கள் வந்து திருநனை பள்ளியுள்ள உள்ளவர்கள் தாயினுடைய ஊரில் உள்ளவர் சொன்னார்களா? செடுந்தரள பொன்னிசூர் திருநனை பள்ளி உள்ளோர், தாயினுடைய ஊர் திருநனை பள்ளி என்ற ஊர் இப்போ இருக்கிறது. திங்கள் கொழுந்தனையும் சடையாரை, திங்கள் கொழுந்தன்னா சந்திரனை தலையிலே சூடியிருக்கக்கூடிய எம்பெருமானை, திங்கள் கொழுந்தனையும் சடையாரை எங்கள் பதியில் கும்பிட்டு அருள, நீ வந்து அவர் கும்பிட்டு எங்களுக்கு அருளை பெற்றுத்தர எழுந்தருள வேண்டும் என இசைந்தருளி. அருள் வருது. அதுக்கு இந்த சம்பந்த பெருமான் இசைந்தருளி எம்பெருமான் முன்னே போய் சுற்றி வணங்கி தொடும் தகமையால் இறங்கி புறவதியில் தொடமும் செல்வார் என்று முடிக்கிறார். இந்த கோயில்களுக்கு வந்து நாங்கள் சில அருள் பெற்றுகளை கொண்டு அதோடு தொடர்புகளை கொண்டு அருள் பெற்று தருகின்ற காட்டினால் இந்த கோயில் ஆகம வழிபாடு என்பதை காட்டுவதற்கு சுருக்கமாக சம்பந்தர் சொன்ன ஒரு செய்தி. இது ஒரு வகை. இதே சம்பந்தர் அவருடைய மற்ற நாயன்மார்களுடைய சிறப்பு என்னென்றால் இந்த சம்பந்தருடைய காலத்தில் ஏறத்தாழ 9-10 நாயன்மார்கள் வாழ்ந்தார்.
ஒரு நாயன்மாவுடைய பெரும் காலம். ஒன்று திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அப்பூதி அடிகள், முருகநாயனார், மங்கையர்க்கரசியார், குலச்சிர நாயனார், சிறுத்தொண்ட நாயனார், இப்படி பல பேர் சேர்ந்த ஒரு கூட்டம். மங்கையர்க்கரசியார் உங்களுக்கு தெரியும், அவர் ஒன்றுமே செய்யல. குலச்சிர நாயனார் என்ற தந்த மந்திரியும் அவர்களும் மங்கையர்க்கரசியாரும் ராஜா இப்ப எப்படி இந்த மதத்தை மாத்தினார்களோ அதே மாதிரி சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இந்த காலம் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். மதம் மாறுறதுக்கு கிடையாது இலகுவானார். இந்த பரம்பரையாக எப்ப நடந்தது? அப்பர் சுவாமிகள் மதம் மாறணும். திருஞான சம்பந்தர் காலத்துல பாண்டிய மன்னன் மதம் மாறி இருந்தான். என்ன மதத்துக்கு? சமண மதம். அது ஒரு மதம். அந்த மதம் சமண மதத்துக்கு மாறி இருந்தார். அவர் திருநாவுக்கரசர் நாயனாராக முதலே சமண மதத்துக்கு போயிட்டார். மதத்து மாறினா என்ன நடக்கும்? வயது குத்து வரும். மதம் மாறினா வயது குத்து வரும். அப்ப இந்த நாவுக்கரசருக்கு வந்தது இந்த சம்பந்தருடைய வரலாற்றில பாண்டிய மன்னன் மதம் மாறி இருந்தார். சமண மதம் மாறி இருந்த பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்கள் மக்களும் சேர்ந்து மாறிட்டார். ஏன் மதம் மாறுறார்கள்? ஏதாவது வருமானம் கிடைக்கும், சோசல் கிடைக்கும், பெனிஃபிட் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், ஹவுஸுக்கு காசு கொடுப்பாங்க. அது அந்த காலத்தில் ரேஷன் செய்யலாம். அதை இப்ப அவங்க பார்த்து செய்யறாங்க. வேற இல்லையா? அதுக்கு லாஸ் கொடுப்பாங்க. சமண மதத்தை சார்ந்த மதத்துக்கு எல்லாம் கொடுத்தால் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் ஜனங்கள் எல்லாம் மாறி. அந்த நேரம் பார்த்துதான் இந்த மங்கையர்க்கரசியாரும் குலச்சிர நாயனாரும் தான் மதம் மாறி. அவர்கள் தான் அந்த மதத்தை காப்பாற்ற. அதனால அவர்களை மங்கையர்க்கரசியார் எந்த செயல் செய்யாவிட்டாலும் மதத்தை காப்பாற்றினவள் என்பதற்காக நாயன்மார் வரிசையில் வைத்தார். ஒரு பெண் அவர்கள் இருக்கிற பொழுதுதான் இந்த மன்னன் சமண மதத்துக்கு மாறிய பாண்டிய மன்னனுடைய அந்த இடத்திற்கு அருகாமையில சம்பந்தர் வருகிறார். கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்ட உடனே இந்த சமணர்கள் எல்லாம் சூழ இருக்கிறார். அவர்கள் தான் பெரும்பான்மையா இருக்கிறார். இந்த கேள்விப்பட்டு என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொரு வந்திருக்கிறார். கேள்விப்பட்டிருக்கிற ஒரு சின்ன பணியன் எல்லாரையும் மதம் மாற விடாமல் சமயத்தை பரப்பி கொண்டு செய்கிறார். இவனை எப்படியாவது விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்கிறார்கள்? அவனுடைய இருக்கிற மடத்துக்கு அரசனுடைய அனுமதியை கேட்டு தீ வைத்தார். அந்த தீ என்ன நடந்தது? ஞானசம்பந்தருக்கு தெரியும். அவர் ஒரு தொலைநோக்க உடையவர்கள். அவருக்கு என்ன நடக்க போகுது தெரியும். பாட்டு பாடினார். கையவே சென்று பாண்டியர்க்காகவே என்றார். இவருக்கு வச்ச தீ ஆக்கள் கொண்டு தீ யார் வைக்க சொல்லி சொன்னது? சமணர்கள். யார் ஓமண்டு சொன்னது? அரசு. என்ன செய்தார்? இந்த தீ போய் எங்க உட்படுத்தது? பாண்டியனுக்கு வெப்பு நோயாகும். இதிலேருந்து கவனித்துக் கொள்ளுங்க. அரசனுக்கு தான் எல்லாம் போய் அரசன் நன்றிருப்பான், தெய்வம் நின்று கொள்ளும். நான் அவரோட பேசைக்குள்ள அவர் சொன்னான், தெய்வம் நின்று கொள்ளும் ஒன்று சொன்னா சரி ஐயா. நாங்க பேசுற பொழுது நாங்க நின்றுதான் பேசுறோம். இந்த மன்னனுக்கு பாண்டிய நோய் வந்து விட்டதா? வெப்பு நோய் வந்து விட்டது பாண்டிய மன்னனுக்கு. இப்ப இந்த நோயை மாற்ற வேண்டும். சமணர்கள் அந்த காலத்து பீலி வைத்தியோடு வைத்திருப்பாங்க. மயிலிறகு, ஓயில், எண்ணெய்கள் தடவுதல், இதனால குணப்படுத்தின கூட அவர்கள் அதை செய்யணும். செய்தார்கள். இன்னும் வெப்பம் கூடிச்சு. இப்ப யார் அந்த விளையாட்டு திருவிளையாட்டு விழுகிறார்கள்? சிவபெருமான் கையில் எடுத்துட்டார். இதை ஒன்று நெஞ்சு கொள்ளுங்கோ. மதம் மாறினா அவங்களுக்கு வயது குத்து வரும், இல்லாட்டி கடுங்காய்ச்சல். யாருக்கு கடுங்காய்ச்சல் வந்தது? பாண்டிய மன்னன். யாருக்கு வயது குத்து வந்தது? திருநாவுக்கரசர். இது பலருக்கு தெரியாது. எல்லாம் இப்ப மதம் மாறலாம், எல்லாம் திருப்பி ஒரு வருத்தமா வந்து சேரும். ஒரு பகுதி சொல்லுவார்கள் என்னன்னா, நீங்க கடவுளோட கோவிச்சா கடவுளை யார்கிட்ட இருப்பார்? வருத்தத்துக்கு டாக்டர் இருப்பார். டாக்டரோட கோவிச்சா என்ன செய்வார்? ரெண்டு ரெண்டே போயிருப்பார். இந்த வெப்பு நோய் கூடிய உடனே இவங்க வைத்தியம் செய்தார்கள், சரி வரை. இதுக்குள்ள இந்த குலச்சிர நாயனாரும் மங்கையர்க்கரசியாரும் கேள்விப்பட்டார்கள். இந்த சம்பந்தர் வந்திருக்கிறார். அப்பத்தான் போய் கூப்பிடுகிற பொழுதுதான் அங்கே ராமதாச தடுத்தார். நீ இப்படி போகாத ஒரு பொல்லாதான்ற பொழுதுதான் வேகிறது ஓடிவன் கண்படம் உண்டவன் நம்பிக்கை தடவி மாதரதிக்க என கொண்டு செய்யாருங்க. நாலு எதுக்கு போனாலும் 4 லட்சத்தை பார்த்து தான் போகணும். யாருக்கு 4 லட்சத்தை பார்க்க தேவையில்லை? நல்ல ஞானிகளா இருக்கு. யார் ஞானிகளா இருக்கிறோமோ தான் 4 லட்சத்தை பார்க்கணும். 4 லட்சத்தை பார்த்தே சரி. கல்யாணம் கட்டி என்னோட ஒரு வீடியோ காரன் சொன்னா, கல்யாணம் கட்டி நான் எடிட் பண்ணி கொடுக்கறது கட்டி போதா போச்சாது காதல் கோவில். அவன் பாவம் பாட்டெல்லாம் ஒதுமா அப்படின்னு மிக்ஸ் பண்ணுறவங்க கொடுத்தாங்க.
மாப்பிள்ளை சொன்னதுல கோப்பில விட்டு நீங்களா பரவாயில்லை காசை முன்னுக்கு பண்ணி போட்டி நான் இதை போட்டே புட்கொண்டு போனால் அது போதா போச்சு. இப்போ முழுக்காத வழியும் தான் கல்யாணம் அவனோட ஒப்புக்கொள்ளும். இப்போ நாள் பார்த்தாலும் நட்சத்திரம் பார்த்தாலும் சரி வரை சரியான நேரத்துக்கு நாங்கள் இது செய்தாலும் உரிய முறையில் அது நடக்கும். இப்போ இந்த கல்யாணத்துக்காக டைம் வைக்கிறோம் எங்கள் நேரம் பார்க்கணும் நாங்கள் பார்த்து 10 மணி 10:30 11 சுபவரையும் நடைபெறமுண்டா 12 தான் மாப்பிள்ளை அந்த கல்யாணம் தெரியாது. இதை நீங்கள் நேரத்தை பழகி கொடுக்கும். நேரம் வந்து எங்களுக்கு தான் சொல்லப்படும். நான் இப்போ பல கல்யாணம் நான் முதலே சொல்லிடுறேன். எங்கள் நேரம் நாங்கள் தாரதா நேரம் ஓப்பனாக விட டிக்கெட் ஓப்பனாக போடுறேன். நீங்கள் எப்போ வாங்கிலோ அப்போ தான். அப்போ இந்த நிலையிலே தான் இந்த அப்பர் சுவாமிகள் நாவுக்கிறதல் தடத்துல பொழுது சம்பந்தத்தில் எதை போகணும் பயப்படாது. நான் இறைவனுடைய ஆணையெல்லாம் போகணும் போனோம். போய் தன்னால் அந்த மந்திரமாவது இன்னைக்கு நாங்கள் பார்வையாகிறது தெரியும். ஏன் இறைவனுடைய விபூதி போடுகின்ற பொழுது வியாதி குணமாகும். அதுக்கு சில மந்திரங்கள் இருக்கு, சில வழிமுறை இருக்கு. சிவாச்சாரியர் ஆலயத்தில் விபூதியை போட்டால் சோம்பு. அதற்கு காரணம் இந்த ஆரம்பம் தான் சம்பந்தனுடைய காலத்திலே தொடங்கி இருக்கிறோம். ஆகவே அவர் பாண்டியனுடைய வெப்பு நோய் நீங்கியது. அவர் இந்த விபூதி போடவும் உடம்பு குளிர்ந்து சமணருக்கு ஆத்தம். ஆனால் இந்த சின்ன பொடியன் பொருளாதாரம் குடிச்சு தெரியவில்லை. அவனுக்கு வேற வழிதான் பார்த்தோம் போட்டி வைத்தார். இந்த போட்டியில யார் தோக்குறாரோ அவருக்கு தானே என்ன போட்டி வைத்தார் உங்களுக்கு தெரியும். அனல்வாதம் புனல்வாதம் வைத்தார். அதாவது அங்க நெருப்புக்குள்ள கொண்டு போய் ஒரு 7 அடி போட்டா 6 7 எரியாமல் இருக்குதோ அவைதான் கட்டிக்கார். சம்பந்தர் ஒரு 7 அடி தன்னுடைய ஒரு திருநள்ளாறு பகுதியை சொல்லினார். அவர்கள் தங்களுடைய பாடல்களை எழுதினார்கள். அவைகளுடைய 7 எரிஞ்சு போச்சு. இவற்று எரிய அதுல வேண்டாம். அடுத்தது தண்ணிக்குள்ள கொண்டு போய் ஆத்துக்குள்ள போடவும் சில பேருக்கு சொல்லி வைக்கிறேன். உங்களுக்கு உள்ள கொஞ்சம் கேள்விப்பட்ட தத்துவம் உங்களுக்கு என்னன்றதான் பார்ப்போம். இப்ப நெருப்பு நீர் இதோட சம்பந்தப்பட்டதான் நம்முடைய வாழ்க்கையின் தொடர்பு என்பதை காட்டுவதற்கு கங்கை ஆற்றிலே கொண்டு போய் 7 அடி போட போனோம். எப்படி இருக்கணும் அந்த 7 ஆற்று 7 இந்த ஆற்றை எதிர்த்து போகுதோ அவையதான் சிரமம். அப்படி இல்லாவிட்டால் ஆற்று 7 தோத்து போகுதோ அவை கழுவுற வேண்டும். இன்னொரு நியமம் கழுவுனா அந்த தண்டனை தேவாரம் என்ன அப்பவே விளங்கி நாங்க எதிர்த்து கொண்டுதான் போவோம். சம்பந்தம் எழுதி போட்டவர் என்னன்னு கேட்டா அப்பவே வாழ்க அஞ்சனர் வானவர் ஆடினும் வீழ்க தங்குணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமே சூழ்க வையகமும் துயர் எழுதி போட்ட அங்கே இருந்து கங்கை ஆரம்பிய பெரிய கொண்டு வருது. இவர் ரஞ்சத மாதம் கப்பல் போன வரை முடியும். உடனே சமணர்கள் எல்லாம் நடுவரிக்க இதை யாரோ விளங்க தெரியாமல் திருஞானசம்பந்தர் இந்த வதந்திவார போய் வதந்தி அவங்க யாரும் நேரம் தெரிவிட்டாங்க. திருஞானசம்பந்தர் சமணர் எல்லாரையும் பழம் வைத்து போட்டார். அப்படி ஏன் சேக்கடார் சொன்னார் தாங்கள் சொன்னதை அவர்களே செய்தார். இது தோத்து போனா நாங்கள் கழுவு வருவோம் தற்கொலை பண்ணுவோம் கழுவு. அப்புறம் அந்த கங்கை ஆற்றை எதிர்த்து போன அந்த பாடல் தனியா அந்த நன்றி பெண்களுக்கு பிடிக்கிறது. வாழ்க அந்த இளவனுடைய பணியிலே உயர்வாக தங்களை நிறுத்தி கொண்டு போகின்றவர்கள் வாழ்க வானவர் தேவர்கள் ஆடினம் பசுக்கள் வாழ்க அந்த வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் என்ன தேவாரங்கள் படிக்கையை கேட்டார். இங்க படிக்கையில கதைச்சு கொண்டுதான் இருக்கு. தயவு செய்து நாளைக்கு தேவாரம் படிக்கையில கதைத்தான் மரவரைக்கு சொல்லுவோம் தேவாரம் நிறுத்தப்படும். நம்மளோட ஒன்று செய்யலாம். தேவாரம் கதை கேட்க 6வது கதைச்சால் ஒன்றில் அவர்கள் முன்னுக்கு வந்து வைக்க கொடுக்க கதைக்காது. நம்மளோட போது நாங்கள் செய்து வச்சிருக்கோம். அந்த 2 தொண்டர்கள் இருப்பாரு. யாரும் கதைச்சால் அவங்க ஒரு மைக் ஒன்று கொடுத்தாங்க. நாளைக்கு அந்த ஒழுங்கு செய்யப்படுது. யார் மைக் ஒன்று இருக்குது 6 கதைக்கு வைக்க மைக் தரப்படும். தேவாரம் நிறுத்தப்படும். அது நீங்கள் கவனத்தை வச்சுக்கோங்க. நாளைக்கு நடைமுறைக்கு நிர்வாகம் சொல்லியிருக்கு. ஐயா 2 மைக் தாரம் 2 பேரை பண்ணுறோம். கதைக்கிறாங்கள பார்த்து கூட மைக்கையே பாவம் அவரை கஷ்டப்பட்டு கதைக்கக்கூடாது. ஏனென்றா இங்கே தேவாரம் படிக்க கிடைக்கல. இப்போ நாங்கள் தேவாரத்தை நிப்பாட்டி போட்டு அவை இந்த கதையை எல்லாரும் கேட்கக்கூடிய ஏன் வீணாக கதையை நாங்கள் வீணாக ஆகக்கூடாது. ஆக நாளை கதை நடைமுறைப்படுத்தப்படும். கதை
அதைத்தால் தேவாரம் நடத்தப்பட திரவன் போய்க்க மாட்டேன். ஏன்னா திரவன் முதலே ஓகமாக இருக்கு கதைக்கிறது. ஆகவே அதை நீங்கள் ஏன்னா திருமுறைகளில் வந்து இந்த விளங்கி கொண்டிருந்தீங்கள் என்றால் தேவாரம் ஒரு நாள் படிக்கிற பொழுது அதுக்காக கொஞ்சம் அருள் வேதம் கொடுக்கும். நீங்கள் அருளை முடியாது அது காலத்தில் வந்து நீங்கள் வேறு சேனல் உங்களுக்கு மாற்றி கொண்டு முடியும். அதுவே தேவாரம் படிக்கும்போது அஞ்சாக கொடுக்கணும். நீங்கள் தமிழ் என்று சொல்லி நீங்கள் தமிழில் படிக்கிற தேவாரத்தை கேட்குறீங்க. அது பெரிய கவலை. எல்லா ஆலயங்களையும் நாங்கள் சொல்லி குரலை கட்டுப்பாடை வளர்ந்து சில ஆலயங்களில் தேவாரம் படிக்கிற வரைக்கிறவங்கள வெளியாக அம்மா வாங்கம்மா இப்படி வாங்கோ என்ன ஒன்று வெளியாக வைக்கிறதையும் தேவாரம். அப்படி இந்த திருமுறைகள் வாழ்வார்கள் வாழவராணினம் வீழ்க தற்போன ரெண்டா என்ன மழை தற்போன மழை வீழ்க வாழ்கின்ற உயர்வுக்கு வீழ்கிறது உயர்வு தான். இங்கே ஏன் மழை விழவணும் நாங்கள் வாழவணும் என்றால் மழை விழவும் வீழ்க தன்புணல். அப்ப என்ன நடக்கும்? அரசனுக்கு பிரச்சனை இருக்காது. எல்லா சொத்துகளையும் வேதனும் ஓக்குக. அப்ப என்ன நடக்கும்? ஆழ்க தீயதெல்லாம் என்னென்ன தீயது இருக்கோ அதெல்லாம் ஆழ்ந்து போகட்டும். அப்படி ஏன் அது ஆழவனும் அது கீழே ஆழ்ந்து போகணும் என்றால் இறைவனுடைய சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே ஆழ்க தீயதெல்லாம் அதாவது ஒரு பக்கம் அரண் நாமமே சூழ்க சேர்த்துக்கொள்வோம். அரண் நாமம்னா இறைவனுடைய நாமமே சூழ்க. அதுக்காக நாங்கள் நவகாவ சொல்லுவோம். அரவமாதாவா சொல்லி அரவமாதாவா என்ன இறைவனுடைய நாமம். அரோகரா சொல்லி அரோகரா என்ன இறைவனுடைய நாமம். நம்ம பார்வதீபதையே நம்ம இறைவனை பற்றி சொல்றீங்க. மூன்று அர அர மகாதேவன் அரோகரா என்று சொல்றீங்க. அர அர அரோகரா அதான் உண்மையான சொல்லு. அரோகரா என்ன உங்க கருத்து? ஒருத்தர் கீழே கடைக்கு கொடுத்து போனான் மற்றவன் அரோகரா. அரோகராண்டா என்ன கருத்து? என்ன கருத்து? இறைவனுடைய மூன்று நாள் கரன் கர 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 என்பது கரகரோகரா. முந்தைய ஆரம்பத்தில் வயது நாட்கள் கரகரோகரான்னு தான் சொன்னார். அந்த மூன்று சொல்ற கரகரோகரா கரகரோகரான்னு கரகரோகரான்னு சொல்லி கொண்டு வந்து அப்போ இந்த கரோகரான்னு காவில தொடங்கி எந்த அரோகராவை போய் அது இப்போ அரோகராவா அரோகராவுக்கு நம்முடைய நாமம் அரண் நாமம் இறைவனுக்கு பஞ்சாபி காட்டு அரோகராகும். ஏன் அந்த இறைவனுடைய நாமம் சூழுது. அரண் நாமம் சூழ்கவே. அப்படி சூழ்ந்தால் வையகமும் துயர் தீர்க்கவே. ஆகவே நீங்கள் இதனுடைய செயல்கள் தான் இந்த தேவாரங்கள் சொல்லப்படும். இதனுடைய நாமங்கள் தான் சொல்லப்படும். இதனுடைய செயல்கள் தான் சொல்லப்படாது. நீங்கள் திருமுறைகள் நன்றாக கவனிங்கள். திருமுறைகளில் வந்து இறைவனை புகழ்ந்ததுக்குரியவை. அதே போல இந்த மந்திரங்கள் ஞானிகளால் தரப்பட்டவை. ரிஷிகளால் கிடைக்கிறது 1,00,000 மந்திரங்கள் இருக்கின்றன. இன்றைக்கும் இருக்கிறது 1,00,000 மந்திரம். இந்த காதால கட்டுப்படுத்த குறுக்கமாக படித்து இந்த புத்தா வழியில் வந்துட்டு ஜேர்மனில் உள்ள மேக்சிமம் இருந்தவர் தான் அதை மொழிபெயர்த்து 6 ஒலியமாக போட்டதுன்னா அந்த பிள்ளைகளோட புத்தகம் வந்து பாடினார். அதெல்லாம் இங்கே 1,00,000 மந்திரம் இருக்கிறது. 1,00,000 பாடல் இந்த திருமுறைகள் தான் இருக்குது. 11,000 திருமுறைகளுக்கு 1,00,000 மந்திரங்கள் இருக்கு. இந்த ரெண்டையும் நாங்கள் போட்டி பராமரிக்க வேண்டிய யாரால் இந்த திறமையில வெல்லுறப்படும் அவர்களுக்கு கொண்டாந்து நாங்கள் போட்டோம். இப்போ வேதங்களை பொறுத்தளவிலே அந்த ஒரு மரபு குரு சிஷ்ய மூலமாக படித்துக் கொண்டு வந்தபடியாக ஆலயங்களை வைத்து அந்த வேதங்களை போட்டுவோம். ஓதுவார்கள் இருக்கிறார்கள். இந்த திருமுறைகளை போட்டி கொண்டு வருவார். அந்தந்த செயல்முறைகளோடு அவற்றை போட்டுக்கின்ற சிறப்புக்காகத்தான் நாம் இந்த ஆலயங்களிலே இவற்றை எல்லாம் பராமரிக்கிறோம் என்பதை தெரிவித்து எனக்கு ஒரு கேள்வி கேட்டால் அதோடு நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். நான் சொல்லிக் கொண்டேன். அதை நேற்றைக்கு முடியவில்லை. இந்த தொடர்பு பற்றி கேட்டார்கள். இன்னும் கணக்காக கேள்வி கேட்டார்கள். எனக்கு அதை சொல்லிக் கொண்டு வரதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது. காலங்களும் போய் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நாளைக்கு சில கேள்விகளுக்கான சில பதில்களை மாற்ற நாளைக்கு இருக்கிறதாக சொல்லி செவ்வாய்க்கிழமையில் இந்த பேச்சு நடைபெறும் என்பதையும் தெரிவித்து துடக்கண்ட என்ன என்கிற சமயத்துக்குரிய தனித்துவமான தூய்மையான சொல் அந்த புராணத்தில் அது பற்றி வருகிறது. ராமாயணத்தில் துடக்கண்ட சொல்லி வருகிறது. துடக்கண்டா மிக நெருங்கிய உறவு பிளட் ரிலேஷன். அவர்கள் யாராவது ஒரு குழந்தை பிறந்தா ஒரு இறந்தா ரெண்டு தான் துடக்கம். அந்த கடவுள் பிள்ளைகள் சாமர்த்தியப்பட்ட ஒரு துடக்கண்டை வச்சு கொடுப்பாங்க. இது என்ன காரணம்னா இப்ப எல்லாம் விஞ்ஞான ரீதியாக சில சில செயற்பாடுகள் சொன்னாலும் அந்த பாரம்பரியத்துக்கும் அவர்கள் தொடர்புகளையும் உறவுகளையும் பலப்படுத்துவதற்கு அந்த காட்டுறது. ஒருத்தருடைய வீட்டில் குழந்தை ஒன்று பிறந்தா 31 நாளைக்கு துறக்கணும் வச்சு தீட்சையை பொறுத்து துறக்குமாறு நடுகளுமே பாரம்பரிய சைவமாக இருக்கக்கூடியவர்கள் அவருடைய குடும்பங்கள் எல்லாருக்கும் 16 நாள் வைத்துக் கொள்வார். அப்பப்பதான் சைவமாக இருக்காருன்னா அவர் 31 நாள் வைத்துக் கொள்வார். அந்த தீட்சையை பொறுத்தும் துறக்கூடிய தன்மையை மாற்றினார்கள். அவங்க இந்த தொடக்க காலங்களில் குழந்தை பிறந்திருந்தால் அந்த காலத்தில் கூட்ட போமாயிட்டோமே
துடக்கத்தில் அங்கே போய் சாப்பிட மாட்டோம். பிள்ளைக்கு கொஞ்சம் சுகமாக இருக்குது. இதை வந்து தானே திரும்பி கொண்டு நிற்க இரும்பி கொண்டு நிற்க. இப்போ இங்கேன்னு சொல்கிறாங்க கிழமை 6 கிழமைக்கு கூட தான் குழந்தைய கொண்டு போகணும் அப்படின்னா இங்கேயும் தெரியாது. அங்கே லண்டனில் அப்படி தான் 6 கிழமை 41 நாளைக்கு கூட தான் கோயிலுக்கு கொண்டு போவார். இப்போ அந்த விஞ்ஞானம் சொன்னது சமயம் சொல்லிச்சு. தொடக்கன்னு சொன்னால் அதோட இறப்புன்னு சொன்னால் அதை தனியாக வழிபாட்டு வைத்தார்கள். கோயில் வழிபாடு வேறு, இறப்பு வழிபாடு வேறு. அதை கொண்டு இறவுல தான் நாங்கள் செய்ய தேடும் கூட அது துன்பத்தினால அந்த பிள்ளைகள் அந்த இறப்பு வழிபாடுகள் செய்கிற பொழுது அதை தனித்துவமாக வைத்திருந்து அந்த வழிபாட்டை நாங்கள் தனி வச்சிருந்து அந்த துடக்கோடு இருந்து அவர்கள் அந்த வழிபாட்டை குறிக்கும் வந்து வைத்தார்கள். இப்படித்தான் நம்முடைய சமயங்களில் சிலத்தை வேறுபாடு வைத்தார்கள். ஆகவே நாங்கள் சமய உண்மைகள் இதை பற்றிய விளக்கங்களை நாளைய தினமும் உங்களுக்கு மிக சுருக்கமாக கேள்விப்பதிலாக கூடாமல் கூறி அனைவருக்கும் முருகப்பெருமானை திருவள்ளுவரை பிரார்த்திக்கிறோம். அவர்கள் நம்ம பார்வதி பதையே